What is CSS? CSS full form Cascading Style Sheet. CSS language ஒரு scripting language. இது programming language கிடையாது. CSS எங்க பயன்படுத்தலாம்? ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும் பொழுது அதுல நிறைய வெப் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு வெப் பேஜையுமே வந்து லுக் வைஸ் கலர்ஃபுல்லாகவும் இன்ட்ராக்டிவாகவும் மாத்துறதுக்காகத்தான் சிஎஸ்எஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இன்ட்ராக்டிவ் அப்படின்றது என்ன மீனிங்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெளியில போகும்போது சிம்பிளா மேக்கப் இல்லாம சிம்பிளான ட்ரெஸ் போட்டு போறீங்க அப்படின்னா யாருமே நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ யாருமே உங்ககிட்ட வந்து பேசக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த அட்ராக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது? நல்லா மேக்கப் போட்டுட்டு ஸ்டைலிஷா ஒரு ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா எல்லாரும் உங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. அதுதான் இன்ட்ராக்ஷன். அப்போ இன்னைக்கு காம்படிட்டிவான வேர்ல்ட்ல இருக்கும் பொழுது ஒரு வெப்சைட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு யூசரை வந்து யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதை சிஎஸ்எஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ண வைக்க முடியும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டை நல்ல கலர்ஃபுல்லா இன்ட்ராக்டிவா மாத்திட்டோம் அப்படின்னா எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் இன்ட்ராக்ஷன். சிஎஸ்எஸ் லாங்குவேஜை தனியா பயன்படுத்தலாமா? முடியாது. சிஎஸ்எஸ் HTML லாங்குவேஜோட சேர்ந்து தான் பயன்படுத்தணும். ஸோ HTML லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும், செகண்ட் தான் சிஎஸ்எஸ் படிக்கணும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே HTML ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் இருக்கு. CSS1, CSS2, CSS3. ஸோ CSS1 அண்ட் CSS2 இதெல்லாம் வந்து பேசிக்கான ஸ்டைல்ஸ் வந்து அதுல இருக்கும். CSS3 வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப என்னென்ன அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். CSS3 உடைய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஆட் கலர்ஸ் டு த வெப் பேஜ். ஸோ வெப்பேஜுக்கு கலர்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஒரு வீடை கட்டிட்டு அதுக்கு கலர் பண்ணல அப்படின்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு கலர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர்ல பாருங்க, வித்தவுட் சிஎஸ்எஸ் வெறும் HTML லாங்குவேஜ் மட்டும் வச்சு ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணா ஒரு MS வேர்ட்ல டைப் பண்ண டாக்குமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இது யாருமே வந்து அட்ராக்ட் பண்ணாது, சிம்பிளா இருக்கும். ஸோ இதை நம்ம ரிச் அட்ராக்டிவா மாத்தணும்னா HTMLோட CSS சேரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வித் CSS இந்த பிக்சர் பாருங்க இந்த லுக்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கலர்ஸ் அப்படின்றது ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். CSS3 யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்டையோ ஒரு இமேஜையோ ஒரு பர்டிகுலர் ஷேப்குள்ள நம்ம கொண்டு வந்து வெப் பேஜ்ல காட்ட முடியும். ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு இமேஜை காட்டலாம், ரெக்டாங்கிள்குள்ள டெக்ஸ்ட்டை காட்டலாம். பட் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். டாட்டட், டேஸ்ட் இந்த மாதிரியான பார்டர்ஸை நம்ம கொண்டு வரலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர் அப்படின்ற ஒரு பார்டர் இருக்கு. இது CSS3ல மட்டும்தான் பாசிபிள். மற்ற எந்த ஒரு CSS1லயோ CSS2லயோ பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் CSS3ல பொசிஷனிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இதை பயன்படுத்தி ஒரு வெப் பேஜ்ல அந்த லேஅவுட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் உடைய பொசிஷனை நம்ம டிஃபரெண்ட் பிளேஸ்க்கு ஈஸியா மாத்திக்க முடியும். CSS3ல ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் அனிமேஷன். ஸோ அனிமேஷன் அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல 2D அனிமேஷன் இருக்கு, 3D அனிமேஷன் இருக்கு. ஸோ ஒரு இமேஜையோ ஒரு டெக்ஸ்டையோ நம்ம 2 டைமென்ஷனலாவோ இல்ல 3 டைமென்ஷனலாவோ வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும் CSS3 யூஸ் பண்ணி. CSS3ல ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்ற ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற ஒரு வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸ்ல பார்க்கும் பொழுது, டிஃப்ரெண்ட் டிவைஸ்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஸ்கிரீன் சைஸ்ல வந்து இருக்கும். டேப்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய ஸ்கிரீன் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். மொபைல் எடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ் வந்து சின்னது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ்ல நம்மளுடைய வெப்சைட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கண்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா டிஸ்பிளே ஆகிறது தான் இந்த ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனுடைய பர்பஸ்.